Hello viewers, 11th mathematics la 9th chapter differential calculus limits and continuity. அதில் நம்ம first வந்து limits calculation of limits பார்க்க போறோம். இப்போ ஒரு question கொடுத்துட்டு limit x tends to x naught f of x இது வந்து limit வந்து exist அப்படினு கேட்டாங்கன்னா சோ அதுக்கு என்ன பண்ணனும் நம்ம அப்படினு பாத்தீங்கன்னா first வந்து பாத்தீங்கன்னா limit x tends to x naught plus அதாவது right hand limit இது exist ஆகணும். exist அப்படினா நம்ம இந்த லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வேல்யூ வரணும். ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர் வந்து நமக்கு வேல்யூ வரணும். சோ அப்படி வந்தா லிமிட் வந்து exist அப்படினு அர்த்தம். லிமிட் x tends to x naught minus left hand limit அதுவும் exist ஆகணும். சரி ரெண்டுமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கு அடுத்து ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலா இருக்கணும். லிமிட் x tends to x naught plus f of x equal to limit x tends to x naught minus f of x ரெண்டும் வந்து லிமிட் வந்து சேமா இருக்கணும். அது ரெண்டும் சேம் வேல்யூவா இருக்கணும். l ன்றது ஒரு சம்திங் வேல்யூ. சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா லிமிட் x tends to x naught f of x is exist அப்படினா சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். சோ இருந்தா எக்ஸிஸ்ட். இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 9.1 9.4 9.5 9.6 இந்த சம்ஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான சம். அதுக்கு அடுத்து எக்ஸர்சைஸ் 9.1 ல 16 17 19 20 21 22 23 சோ இந்த 9th சாப்டர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த ஹார்டா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட புரிஞ்சிட்டனா இருக்குது 9th சாப்டர் தான் ஈஸியான சாப்டர். சோ அதனால வந்து 9th சாப்டர் கொஞ்சம் நல்லா பாத்துங்க. அதுக்கு அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் எக்ஸர்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா theorem on limits. ஒரு சில இந்த லிமிட்டை பேஸ் பண்ணி ஒரு சில தியரம்ஸ் இருக்கு. சோ அத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் x tends to x naught c f of x equal to அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதோட வந்து ஒரு c கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படினா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளிய எடுத்துட்டு இதுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணா போதும். லிமிட் x tends to x naught f of x. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிமிட் x tends to x naught f of x plus or minus g of x. சோ இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, பிளஸ் அடிஷன்லயோ இல்ல சப்ட்ராக்ஷன்லயோ. சோ அத என்ன பண்ணனும், நம்ம தனித்தனி லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் x tends to x naught f of x plus or minus லிமிட் பிளஸ் ஓ மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன क्वेश्चन கொடுக்கறாங்களோ அத பொறுத்து. x tends to x naught g of x. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் x tends to x naught f of x into g of x. இப்போ மல்டிப்ளைல இருக்கு, மல்டிப்ளைல இருந்தா நம்ம தனித்தனியா லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் x tends to x naught f of x into லிமிட் x tends to x naught g of x. அடுத்து fourth பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் x tends to x naught f of x by g of x equal to தனித்தனி லிமிட் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனி யூஸ் பண்ணிக்கலாம். x tends to x naught f of x லிமிட் யூஸ் பண்ணிக்கலாம் by லிமிட் x tends to x naught g of x. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த g of x வந்து லிமிட் x tends to x naught g of x வந்து பாத்தீங்கன்னா 0 வரக்கூடாது. இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா 0 வந்தா நமக்கு இன்ஃபினிட்டி வந்துரும். சோ அதனால not equal to 0 வரணும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியரம் வந்து பாத்தீங்கன்னா தியரம் 9.4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம். லிமிட் x tends to a x power n minus a power n by x minus a equal to n into a power n minus 1. So இதோட proof வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. So
ஸோ ப்ரூஃபோட இந்த தேரம் வந்து படிச்சிங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இந்த தேரமும் இன்னொரு தேரம் ஒன்று இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன் நான். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த தேரம். ஸோ இந்த தேரமெல்லாம் படிச்சிங்க. அடுத்தது if limit x tends to x naught f of x exists, then limit x tends to x naught f of x power n exists, and limit x tends to x naught limit x tends to x naught. அதாவது ஒரு f of x இருக்குன்னா அதுக்கு பவர் n பண்ணிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுறது, இல்லைனா லிமிட் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது பவர் n பண்ணாலும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா அது f of x எக்ஸிஸ்டாக இருக்கணும், f of x எக்ஸிஸ்டாக இருக்கணும், f of x பவர் n எக்ஸிஸ்டாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம f of x பவர் n அது வேல்யூ சரி, f of x கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பவர் n பண்ணாலும் சரி ரெண்டும் சேமாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எக்ஸாம்பிள் 9.10, 9.12, 9.13, 9.15 எல்லாமே ஒரே மாடலில் ஈஸியாக தான் இருக்கும். கொஷின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, நம்ம ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டுனா ஈஸி தான். 9.2ல் எக்ஸசைஸில் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா சம்ஸுமே கொடுத்துருந்தா கூட ஈஸியாக தான் இருக்கும், அதனால ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா infinite limits and limit of infinity. So infinite limits and limits of infinity. அதாவது f of x tends to infinity as x tends to infinity. The f of x tends to minus infinity as x tends to infinity. இப்போ நம்ம x இன்ஃபினிட்டின்னு கொடுத்தா நமக்கு ஆன்சர் f of x இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா the limit வந்து does not exist எடுத்துணும். நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் இன்ஃபினிட்டியில் வரக்கூடாது. ஸோ லிமிட் வந்து does not exist. ஸோ x tends to infinity கொடுத்தாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்தாலும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா does not exist. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எக்ஸசைஸில் என்ன பண்ணுவோம்னா எவால்வேட்னு கேட்டிருப்பாங்க, எவால்வேட் கொடுத்துருப்பாங்க. லிமிட் எல்லாமே எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் இருப்போம், லிமிட் எல்லாமே இன்ஃபினிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாடல் சம்ஸில் அதனுடைய ஹையர் பவர் எக்ஸோட ஹையர் பவரை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1/x ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடணும். அந்த மேலே வந்து நம்பர் கூட வரலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறது இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது 1/∞ வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ நம்ம அந்த பவர்ஸ் எல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது எல்லாமே நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கும். அப்போ 1/∞, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் இன்ஃபினிட்டி தான். அப்போ 1/∞ வேல்யூ வந்து 0 ஆகும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் 9.24, 9.25, 9.26, 9.27. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 9.3ல் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7, 8, 9, 10. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ஈஸி தான் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தேரம். ஸோ சாண்ட்விச் தேரம் வந்து ரொம்ப முக்கியமான தேரம். ஸோ இதை படிச்சிங்க. என்ன அப்படின்னா
F G H இப்போ லிமிட் x tends to x naught g of x equal to limit x tends to x naught h of x equal to L. அதாவது என்னன்னா நம்ம வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா f of x g of x இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் வந்து L. அது அந்த லிமிட் வந்து ஆன்சர் வந்து சேமாக வரணும். சப்செட் ஸோ g of x லிமிட் அதோட வேல்யூ, அதேமாதிரி h of x வேல்யூ L. அது தென் தேர்ஃபோர் லிமிட் x tends to x naught f of x வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து L வரணும். அது g of x h of x அடுத்தது f of x இது எல்லாமே வேல்யூ வந்து L வரணும் அப்படின்றது தான் இந்த சாண்ட்விச் தியரம் அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது இந்த 4th எக்ஸசைஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா sin theta by theta இதோட வேல்யூ வந்து 1. லிமிட் theta tends to 0. ஸோ ஃபஸ்ட்டு தான் லிமிட் theta tends to 0 sin theta by theta வேல்யூ வந்து 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் theta tends to 0 1 minus cos theta by theta equal to 0. அதுக்கடுத்து வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த எக்ஸசைஸ் இருக்கிற சம்ஸ் போட முடியும். லிமிட் x tends to 0 e power x minus 1 by x equal to 1. இதோட வேல்யூ 1. இந்த e power x minus 1 by x இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அடுத்து லிமிட் x tends to 0 a power x minus 1 by x equal to log a. limit x tends to 0 log of 1 plus x by x equal to 1. limit x tends to 0 sin inverse x by x equal to 1. limit x tends to 0 tan inverse x by x equal to 1. limit x tends to 0 1 plus 1 by x power x equal to value on the e. limit x tends to 0 1 plus x power 1 by x value on the e. limit x tends to infinity 1 plus k by x power x equal to e power k. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி தான். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சம்ஸ் போடும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 9.34 9.36 எக்ஸசைஸ் 9.4ல் 4 6 7 இதில் நிறைய சம் இருக்குது. 9 10 11 12 13 15 16 17 18 19 21 22 23 24 27 இதில் கொஷின்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப கொஷின்ஸ் நான் இந்த 4th எக்ஸசைஸில் நிறைய இருக்குமே தவிர பட் எல்லாமே சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் நல்லாவே பார்த்துக்கலாம்.
9th சாப்டர் பொறுத்தவரை ஈஸி, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. அதுக்கடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா a function f of x is continuous at x equal to a if ஒரு ஃபங்க்ஷன் f of x என்ற ஃபங்க்ஷன் x equal to a என்ற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கணும். அந்த x equal to a இருக்கலாம், c அந்த மாதிரி ஒன்று கண்டினியூஸாக இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to a minus f of x எக்ஸிஸ்டாக இருக்கணும். அதேமாதிரி லிமிட் x tends to a plus f of x வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of a எக்ஸிஸ்டாக இருக்கணும். லாஸ்ட்டாக இது மூணும் ஈக்குவலாக இருக்கணும். லிமிட் x tends to a minus f of x equal to f of a equal to limit x tends to a plus f of x. ஸோ இந்த மூணும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ மூணு எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது மூணும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா f of x is continuous at x equal to a. அப்போ x equal to a என்ற பாயிண்டில் வந்து f of x வந்து கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம், இந்த கண்டிஷன் ஓகே பண்ணிச்சுன்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் continuous function. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if f of x and g of x are real valued continuous functions at x equal to a, then அதாவது f of x g of x ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் x equal to a ல ரெண்டுமே கண்டினியூஸ். அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of x plus or minus g of x is also continuous. f of x plus or minus g of x is also continuous at x equal to a. அடுத்து f of x into g of x is also continuous at x equal to a. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா k into f of x is also continuous at x equal to a. k என்றது வந்து பார்த்தீங்கன்னா k is real. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு k into f of x, f of x கண்டினியூஸ்னாலே அப்போ k into f of x கண்டினியூஸ் தான். இங்கே பாருங்க f of x g of x தனித்தனியாக ஆல்ரெடி கண்டினியூஸ்னு இருந்தால் தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 by f of x is also continuous at x equal to a. f of x கண்டினியூஸ்னா அதோட ரெசிப்ரோக்கல். ஆனால் f of x கண்டிப்பாக என்ன வரக்கூடாது, f of x வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதே மாதிரி f of x by g of x is also continuous at x equal to a. ஆனால் இன்னொரு கண்டிஷன்னா g of x வந்து பார்த்தீங்கன்னா g of a not equal to 0 இங்கே வந்து f of x இல்லை f of a. f of a அதே மாதிரி g of a அந்த லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது வந்து 0 வரக்கூடாது, not equal to 0 வரணும். அடுத்தது modulus of f of x is also continuous.
at x equal to a. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா composite function f composition g is continuous at x equal to a. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எக்ஸசைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு. எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.5ல தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, 10th, 12, 14. ஸோ இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்ஸு. 9th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடிய சாப்டர். தேங்க்யூ.